ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டெலிகாம் செக்டார், அதை சார்ந்த பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ரீசன்ட் சேஞ்சஸ் நிறையவே வந்திருக்கு இந்த டெலிகாம் செக்டாரில். இந்த டெலிகாம் செக்டார் தான் இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் 2வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் டெலிகாம் செக்டார் அதேமாதிரி ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன்ஸும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதன் மூலமா வேலைவாய்ப்புகள் நிறைய இந்தியர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய இன்றியமையாத ஒரு செக்டார், வளர்ந்து வரும் செக்டார், நாளுக்கு நாள் மேலும் வளரக்கூடிய ஒரு செக்டார். இந்த டெலிகாம் செக்டாரில் உள்ள பங்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜியோ, அடுத்து ஏர்டெல், அடுத்து வோடோஃபோன் ஐடியா, தென் பிஎஸ்என்எல், 4 கம்பெனிஸ் இருக்குது. இதில் ரீசெண்டாக ஜியோ ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 எஃபெக்டிவ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஏர்டெல், அதை தொடர்ந்து வோடோஃபோன் ஐடியா, ஸோ பிஎஸ்என்எலும் கன்சிடர் பண்ணிருக்காங்க. விலையேற்றத்தை பற்றி கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. எல்லாருமே அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான், போஸ்ட்பெய்ட் பிளான் எல்லாத்துக்குமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், வருங்காலத்தில் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸுமே, அந்த டெலிகாம் செக்டர் ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5% அளவுக்கு ஏற்றம் காணிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸில் வரக்கூடிய குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் குவார்ட்டராக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லேயும் அவங்களுடைய ரெவன்யூஸ் அதிகமாக இருக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாயிருக்கும், ஸோ நெட் ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கம்பெனிஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது ஜியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜியோ என்பது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே வந்துருது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 21 lakh crore மார்க்கெட் கேபிடேஷன், அதாவது பங்குச்சந்தையில் பட்டியலிட்டப்பட்ட நிறுவனத்தில் நம்பர் 1 நிறுவனம். அதில் தான் ஜியோவும் வந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ தாராளமாக நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கன்சிடர் பண்ணலாம். அதேமாதிரி ஏர்டெலும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ஹைக் எல்லாம் அதனுடைய ரெவன்யூஸில், அதனுடைய ப்ராஃபிட்டில் இம்பாக்ட் பண்ணும். அதனால் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். வோடோஃபோன் ஐடியா இது வரைக்கும் பெரிய அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கல. அதாவது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்தது. அது ஒரே பெரிய கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா குரூப், அதுதான் ஒரு பெரிய கன்சிடரேஷன்ஸு. அதனால் ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸு, ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பிஎஸ்என்எலும் நல்ல ப்ராஃபிட்டும் வருங்காலத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி இப்போ ரீசெண்டாக ஜூன் 25 நடந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் 95,000 கோடி வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. அதாவது மத்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் 95,000 கோடி அளவுக்கு பிட்டிங் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் 13,000 கோடி அளவுலேயே முடிஞ்சிடுச்சு. 26, 27 நடந்த பிட்டிங்கில் கிட்டத்தட்ட 5-6 ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு 16,000. யார் ஹையஸ்ட் பில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தான். 5G ஸ்பெக்ட்ரமில் ஏர்டெல் தான் நம்பர் 1 பில்டர். அதுக்கு பிறகு மற்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ இது வளர்ந்து வரும் துறை, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்க, மக்கள் தொகையும் பெருகிட்டு வருது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக டெலிகாம் செக்டர் நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை விவர்ஸ்.